வணக்கம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்திருக்கிறார். அவருடைய செய்தி திரைத்துறையினருக்கு மிகவும் வேதனைக்கூடிய செய்தி. இசையமைப்பாளராக, பாடகராக மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக விளங்கிய பவதாரணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அவர் நம்மிடம் இல்லை அப்படிங்கிற செய்தி வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2019 அந்த ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக சினிமா துறையில் அதாவது இசையமைக்கிற பணியோ பாடுற அந்த வேலையோ எல்லாம் விட்டுட்டு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டில் இறங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும், கிட்னி அதாவது பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு முதற்கட்டமாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாங்க. அது காலப்போக்கில் அது தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மருத்துவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னா கல்லீரலில் புற்றுநோய் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு இடி போல அந்த குடும்பத்திற்கு விழுந்திருக்கிறது. அதனால் மிகவும் போராட்டம் பண்ணி அவங்க மருத்துவம் அடிக்கடி மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு இருக்காங்க. அதன் காரணமாக அதன் தொடர்ச்சியாக இலங்கைக்கு சென்று ஆயுர்வேதாவில் எப்படியாவது நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும், இதிலேருந்து நம்ம எப்படியாவது மீண்டும் வெளியே வரணும், அந்த புற்றுநோயிலேருந்து நம்ம முற்றிலும் காப்பாற்றப்பட்டு வெளியே வரணும், ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுனால இலங்கை சென்று ஆயுர்வேதாவிலையும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் எந்த ஒரு பலனும் அவங்களுக்கு அளிக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்பாகவே பவதாரணிக்கு இறக்கிற செய்தி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஒருத்தர் மரணம் அடைந்தால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் சுற்றத்தார்களுக்கும் ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மரணம் அடைய போகிறோம், 10 நாளில் சாக போகிறோங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்ச எவ்வளோ பெரிய வேதனை இருக்கும். அந்த வேதனை தான் 10 நாட்களுக்கு முன்பே பவதாரணிக்கு மருத்துவர்களால், அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய மருத்துவர்களால் இந்த புற்றுநோய் ரொம்ப முத்திடுச்சிங்க, 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜாக மாறி இன்னைக்கு ஒரு அடுத்த கட்ட லெவலில் இருக்குது, இதனால் இது உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லைங்க, ஒரு 10 நாள் தான் டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவல் சொல்லிட்டதுனால பவதாரணி மிகவும் இடிந்து போன ஒரு சூழல். ஏற்கனவே மரணம் அடையக்கூடிய 10 நாள் சாக போகிறோங்கிறது முன்கூட்டியே பவதாரணிக்கு தெரியும், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அதனால் சமீபத்தில் வந்த பிறந்தநாளை கூட குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடி இருக்கிறாங்க. இதை தொடர்ச்சியாக தான் இலங்கைக்கு போய் ஆயுர்வேதாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம எப்படியாவது காப்பாற்றிக்கலாம், நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. இந்த எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு பலனளிக்கவில்லை. தற்போது பவதாரணி ஒரு மாபெரும் நல்ல ஒரு இசை கலைஞர், ஒரு பாடகி. இவங்க இந்த நல்ல நபரை திரைத்துறையில் இழந்து மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இப்போ சமீப காலமாக திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பல்வேறு காரணங்களால் நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய செய்தி திரைத்துறையில் ஒவ்வொரு எண்ணிக்கையாக குறையுது. ஒவ்வொருத்தரும் காலமாகிற செய்தி அது மிகவும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தியாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது திரைத்துறையில். இயற்கை மரணம் என்பது வயது மூப்பின் காரணமாக இறக்குதுங்கிறது வேற, நோய்வாய்ப்பட்டு சிறிய வயதில் இறப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா புற்றுநோய் நிறைய அளவில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. மரணத்தை முன்கூட்டி நமக்கு இப்போ இத்தனை தேதி 10 நாள் சாக போகிறோம், 15 நாளில் சாக போகிறோங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சால் நம்முடைய மனநிலை வேதனை மனசு எப்படி வேதனை போடும். அந்த சூழலைத்தான் பவதாரணி அனுபவித்து இறந்திருக்கிறார். திரைத்துறையினர் மிகவும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டு வருகிறார்கள். இளையராஜா அவருடைய குடும்பம் மிகப்பெரிய இசை குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து ஒரு இலை, ஒரு காய், ஒரு கனி கீழே விழுந்து விட்டது என்றுதான் இந்த சோகமான செய்தியாக பார்க்கப்படுகிறது.